ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் ரெசிபி பார்க்கலாம். ஃப்ரைட் பன்னீர் இன் ஸ்பைசி சாஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. புதுசாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ பார்த்ததும் ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேஸ் சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு, தயிர், கொஞ்சம் கெட்டியான தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷு தயிராக இருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து கலந்து, இந்த சாஸ் இப்போ இவ்வளோ தான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு இது 200 கிராம் பன்னீர், அதை நான் ஒரு சின்ன ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இதை தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேண்டாம், அதனால் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிங்கன்னா பொடிஞ்சிரும். சைஸ் சின்னதாக வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதாவது 30 கிராம்ஸ் அளவுக்கு வரும். பட்டர் சூடானதுக்கப்புறமேலு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இதில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்லேயே சீக்கிரமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். ரொம்ப நேரம் விட்டோன்னா தான் ரப்பரியாக போயிடும். அதனால் அந்த கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே திருப்பி போட்டால் ஆயிரும். அதுக்கப்புறமேல நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு சைடு மட்டும்தான் ஒரு 1 மினிட் ஆச்சு. ரெண்டாவது சைடுக்கு சீக்கிரமே ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் விட்டோம்னா கெட்டியாக போயிடும். இப்போ அந்த பேனில் இருக்க பட்டர்லேயே கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயமும் கொஞ்சம் வெங்காயத்தாள், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணும்னா அந்த ஆனியனில் நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்ல ப்ரௌனாக, டார்க் ப்ரௌனாக ஆகணும். இதோடய கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இவ்வளோ டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விடலாம். இதுக்கு இன்னொரு வேரியேஷன் என்னென்னா, நம்மளோட சாய்ஸ் தான், வேறு என்ன வேணால் பவுட்ரு நம்மளோட ஃப்ளேவருக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். கறி பவுடர் ஏதாச்சும் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி போடலாம். அதுக்கப்புறம் லேசாக அது கொதித்து கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமேலு இந்த சாஸ் கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் திக்காயிரும். திக்கானதுக்கு அப்புறமேல நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு அது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக கிட்ஸு கூட ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Thank you.